நருட்டோ இனஸ் மக்களே வணக்கம். நருட்டோ சீரீஸ்ல ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஜுட்ஸுல ஒன்று தான் இந்த சம்மனிங் ஜுட்ஸு. பேட்டில் ஃபீல்டுல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இதை சமன் பண்ணலாம். அண்ட் நீங்க சமன் பண்ற அனிமல் எதுவா கூட இருக்கலாம், லைக் பேர்ட், டர்ட்டில், டாக்ஸ், அதுக்கப்புறமா டோடு, ஸ்னேக் எக்ஸெட்ரா. இதை நீங்க கான்டென்ட் மூலமா தான் சமன் பண்ண முடியும். நருட்டோ சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த சம்மனிங் ஜுட்ஸை யூஸ் பண்ணதே நம்ம ஜிராயா சென்சே தான். ஸோ இது மூலமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டாப் 10 ஸ்ட்ராங்கஸ்ட் சம்மனிங் ஜுட்ஸு. ஸோ டாப் 10 ஸ்ட்ராங்கஸ்ட் சம்மனிங் ஜுட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சம்மனிங் ஜுட்ஸு எப்படி ஒர்க் ஆகுன்றத சிம்பிளா சொல்றேன். இப்ப பாருங்க, இப்ப நீங்க ஒரு அனிமலை சமன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சமன் பண்ற அந்த அனிமல் கூட ஒரு கான்ட்ராக்ட் போடணும். இப்ப நீங்க டோட சமன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரோல்ல உங்களோட பிளட் மூலமா சிக்னேச்சர் பண்ணணும். அண்ட் அதே பிளட் மூலமா உங்களோட ஃபிங்கர் பிரிண்டோட மார்க் பண்ணணும். அண்ட் இங்க ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு அனிமலையும் நீங்க சமன் பண்ணணும்னா அதோட கான்ட்ராக்டோட வேஸ் வேற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம ஒரச்சிமாரோட சமனிங்கே எடுத்துக்கோங்க. அவரை ஸ்னேக் கூட கான்ட்ராக்ட் பண்ணிருப்பாரு. அதுக்கு அவரு தன்னோட கையில ஒரு டேட்டோ போட்டிருப்பாரு. அது மேல தன்னோட பிளட்ட போட்டு சமன் பண்ணுவாரு. பட் எல்லா கான்ட்ராக்ட்லயும் ஒரு விஷயம் மட்டும் சேமா இருக்கும், அதுதான் பிளட். இதை நம்ம சீரியஸ்ல பாத்திருப்போம். யாரு சமனிங் ஜுட்ஸுவ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட கையை கடிச்சு அந்த பிளட்டை யூஸ் பண்ணி சமன் பண்ணுவாங்க. சோ இப்போ உங்களுக்கு இந்த சமனிங் ஜுட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் சொல்லி புரியும் நினைக்கிறேன். சரி வாங்க அந்த டாப் 10 சமனிங் ஜுட்ஸுவ பார்க்கலாம். சோ இதுல நம்பர் 10ல பாக்கு. இந்த பாக்கு டான்ஸரோட சமனிங். நமக்கு இதை பத்தி அவ்வளவா தெரியாது, ஆனா இதோட உருவம் எலிஃபென்ட் அண்ட் லயன் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இந்த அனிமலையே நம்ம சாஸ்கே வெர்சஸ் டான்ஸ் ஆஃப் ஃபைட்ல தான் பார்த்திருப்போம். இதோட எபிலிட்டின்னு பார்த்தா சக் அண்ட் டிவர், அதாவது இது எந்த பொருளை வேணாலும் சக் பண்ணும். அண்ட் இதை குறைச்சு எடை போடவும் முடியாது, ஏன்னா இது சாஸ்கேவோட சுசானாவே டேமேஜ் பண்ணிருக்கோம். பாக்கு ஸ்ட்ராங் ஆனதுதான், ஆனா நம்ம சாஸ்கே இந்த பாக்குவை ஈஸியா டிஃபீட் பண்ணிடுவான். சோ அதனாலதான் இதை நம்பர் 10ல போட்டிருக்கேன். நம்பர் 9ல இபுசு. இது ஹான்சோவோட சமனிங் அனிமல். இந்த இபுசவை நம்ம ஹான்சோ வெர்சஸ் லெஜெண்டரி சானின் ஃபைட்ல தான் பார்த்திருப்போம். இதை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல. பட் இதோட ஸ்பெஷல் எபிலிட்டின்னு பார்த்தா பாய்சன் கிளவுட். இது ஒரு வகையான டெட்லி பாய்சனை ரிலீஸ் பண்ணும். அந்த பாய்சனை யார் வாங்குறாங்களோ கண்டிப்பா அவங்க இறந்து போயிருவாங்க. நீங்க இந்த பாய்சன் கிட்ட இருந்து உயிர் பொழைக்கணும்னா அதுக்கு ஆன்டிடோஸ் இருக்கணும், இல்லனா கேம் ஓவர். நம்பர் 8ல காமாபுண்டா. ஐ நோ நீங்க யாருமே இதை ஏத்துக்க மாட்டீங்க. ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்க. இந்த காமாபுண்டாவை சீரியஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஜிராயா சென்சே தான் சமன் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் மினாட்டோ, நருட்டோ, கோனோஹாமர்னு சொல்லி இவங்க எல்லாருமே சமன் பண்ணிருப்பாங்க. காமாபுண்டாவோட ஸ்பெஷல் எபிலிட்டின்னு பார்த்தா ஆயில் ரிலீஸ். அதோட ஃபயர் சேரும் போது அது ஃபயர் ஜுட்ஸுவா ஆகும். இது கூடயே காமாபுண்டா வாட்டர் பிளாஸ்டர் கூட யூஸ் பண்ணும். அண்ட் காமாபுண்டாவோட ஸ்ட்ரென்த்தை குறைச்சு எடை போட வேணாம், அதை நம்ம ஷுகாக்கு கூட ஃபைட் பண்ணும் போதே பார்த்திருப்போம். அண்ட் காமாபுண்டா மாண்டா கூட சண்டை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம பெயினோட சமனையும் பந்தாடி இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, குராமாவா கொஞ்ச நேரம் கண்ட்ரோலா பண்ணி வச்சிருந்துச்சு. சோ நோ டவுட் காமாபுண்டா பவர்ஃபுல் ஆனதுதான். ஆனாலும் நான் எதுக்காக இதை நம்பர் 8ல போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்குமே டவுட் இருக்கும். அதுக்கு ரீசன் இதுகிட்ட மத்த சமனிங் மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டியும் இல்ல. நம்பர் 7ல லேடி காட்சுயு. உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது, லேடி காட்சுயு காமாபுண்டாவை விட பவர்ஃபுல் ஆனதான்னு. இங்க பாருங்க, இந்த லேடி காட்சுயு ஸ்லக் பீசியஸோட சமன். இது ஷிகாகோ ஃபாரஸ்டோடது. இத சீரியஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம சுனாடே தான் சமன் பண்ணிருப்பாங்க. லேடி காட்சுயோட எபிலிட்டின்னு பார்த்தா ஆசிட் ரிலீஸ். இந்த ஆசிட் ராக்க கூட மெல்ட் பண்ணிரும். அண்ட் இதோட ஹீலிங் பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு மனுஷனோட பாடியை கூட ரீஜெனரேட் பண்ண முடியும், அந்த அளவுக்கு இருக்கு. சோ இது மூலமாவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் லேடி காட்சுயு ஹீலிங்கோட காட் அப்படின்னு. ஆனாலும் உங்கள ஒரு சில பேர் நினைப்பீங்க இது காமாபுண்டா விட பவர்ஃபுல் ஆனதான்னு. பாருங்க, காமாபுண்டா அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ்ல நல்லா இருக்கு, ஆனா லேடி காட்சுயு டிஃபென்ஸ் அண்ட் ஹீலிங்ல காட்னே சொல்லலாம். அதுக்கு ரீசனே அதோட பாடி தான் மில்லியன்ஸ் ஆஃப் பீசஸா டிவைட் பண்ணும். அதை நம்ம பெயினார்க் அதுக்கப்புறமா 4th கிரேட் நிஞ்சா வரல பார்த்திருப்போம். சோ இதுல இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன தெரியுமா, நருட்டோ சீரிஸ்ல லேடி காட்சுயோட உண்மையான சைஸோட இன்னும் யாருமே சமன் பண்ணலையாம். அப்ப நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க லேடி காட்சுயோட சமன் எவ்வளவு பெருசா இருக்கும். லிட்டரலி அது 10 tail beastக்கே டஃப் கொடுக்கும் போல. நம்பர் 6ல திமிரு பிடிச்ச மாண்டா. இது எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல்லான சமன் தான். இது ஒரச்சிமாரன் சாஸ்கேயோட சமனிங் அனிமல். இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆனதோ அதே அளவுக்கு திமிரு பிடிச்ச ஒரு அனிமல். நான் எதுக்காக இப்படி சொல்றேன்னா இது சமனரோட பேச்சையே கேட்காது, திருப்பி சமனரையே அடிக்கும். நீ என்ன திரும்ப சமன் பண்ண நான் உன்னையே வெளுத்தெடுப்பேன்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் தெரியுமா, ஒரச்சிமார் எப்போ இந்த மாண்டாவை சமன் பண்ணுவாரோ அப்ப இது 100 ஹியூமன்ஸை நீ எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நெக்ஸ்ட் டைம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வருவேன்னு சொல்லும். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, மாண்டாவோட லெவலே தனி லெவல் தான். மாண்டாவோட எபிலிட்டின்னு பார்த்தா எதுவுமே இல்ல, ஆனா இதுகிட்ட ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ரென்த் காட் லெவலுக்கு இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இது காட்சுயா அதுக்கப்புறம் காமாபுண்டா கூட தனியா ஃபைட் பண்ணிருக்கோம், லிட்டரலி 1 vs 2. அண்ட் மாண்டா டேடாராவோட அல்டிமேட் அட்டாக் மூலமா இறந்து போயிருக்கும். நம்பர் 5ல மல்டி ஹெட்டட் டாக். இத பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல, ஆனா இது அனிமல் பாத்தோட சமன். நான் இதோட ஃபைட்டிங்க வச்சு ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் சமனிங்ல ஒன்னு அப்படின்னு சொல்றேன். இதோட
இதோட எபிலிட்டின்னு பார்த்தா ஆம்பிளிஃபிகேஷன், அதாவது யார் இந்த அனிமலை அட்டாக் பண்றாங்களோ இது வந்து ஸ்லிப்ட் ஆயிரும். ரொம்பவே டேஞ்சரஸான எபிலிட்டி தான் இது. 4th கிரேட் நிஞ்சாவால நம்ம நருட்டோ இது மேல ரஷன் சுரிக்கனை வச்சு அடிச்சிருப்பா. ஆனாலும் நம்ம நினைச்ச அளவுக்கு பெரிய டேமேஜ் கொடுத்திருக்காது. அண்ட் நம்ம இட்டாச்சி அமத்தராசுவும் போட்டிருப்பாரு. அந்த அமத்தராசு கூட அந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கல. லிட்டரலி இதை டிஃபீட் பண்ணணும்னா இம்பாசிபிள் தான். நம்பர் 4ல மங்கி கிங் என்மா. இது ஹிருசனோட பர்சனல் சமனிங் அனிமல். என்மாவை சீரியஸ்ல நம்ம அதிகமா பார்த்திருக்க மாட்டோம். ஆனா இது ஹிருசனுக்கு ரொம்பவே லாயலா இருந்துச்சு. என்மா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா அது லிட்டரலி ஆஷிராமா கூடவே ஃபைட் பண்ணிருக்கும். என்மா அடமெண்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதாவது அது எவ்வளவு பெருசா கூட மாறும். இந்த ஃபார்ம்ல இருக்கும் போது என்மாக்கு டேமேஜ் அவ்வளவா இருக்காது. அண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அடமெண்ட் ஃபார்ம்ல இருக்கும் போது குராமாவே வில்லேஜை விட்டு தள்ளி விட்டுருக்கும். அண்ட் இந்த ஃபார்ம்ல அது மல்டி க்ளோனா கூட மாறும். சோ இப்போ டாப் 3 ஸ்ட்ராங்கஸ்ட் சம்மனிங்க பார்க்கலாமா? நம்பர் 3ல த 2 கிரேட் சேஜ் டோட். அதோட பேரு ஷீமா அண்ட் ஃபுகாசாக்கு. இந்த 2 டோடு நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு பவர்ஃபுல்லானது. அதை நம்ம ஜிராயா விசா 6 பார்ட் பெயின் கூட ஃபைட் பண்ணும்போது பார்த்திருப்போம். இதுங்களோட எபிலிட்டின்னு பார்த்தா வாட்டர், ஃபயர் அண்ட் விண்ட் ஸ்டைல யூஸ் பண்ணும். அது கூடயே இவங்க நேச்சர் எனர்ஜியை செமையா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சோ இதுக்கு காரணமே அவங்களோட பிசிக்கல் பவர் தான். சைஸ வச்சு குறைச்சு போட்டுறாதீங்க. கடுகு சிறுசானாலும் காரம் பெருசு. இது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கெஞ்சுட்சுவான டோட் கான்ஃபர்டேஷன் சாண்டை கூட யூஸ் பண்ணுவாங்க. சோ நோ டவுட் இது செம பவர்ஃபுல் ஆனது தான். ஆனா என்ன, இதோட ட்ரூ பவரை நம்ம பார்க்கல. நம்பர் 2ல டைனாமிக் ஸ்டாச் ஆஃப் த அவுட்டர் பார்ட், ஆல்சோ நோன் கெடா ஸ்டாச்சு. கெடா ஸ்டாச்சுவை நான் பார்த்து மிரண்ட சீன்னா 4th கிரேட் நிஞ்சாவால நம்ம ஒபிட்டோ சமன் பண்ணார் பாத்தீங்களா, அப்பதான். இதோட சைஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்தை நினைச்சு பார்க்காதீங்க. கெடா ஸ்டாச்சு பிசிக்கலாவே பவர்ஃபுல் ஆனது. இதோட எபிலிட்டின்னு பார்த்தா மத்தவங்களோட சாக்ராவை அப்சர்வ் பண்ணும். அதை நம்ம நாகோட்டா விசஸ் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபைட்ல பார்த்திருப்போம். எல்லா ஹிடன் டைன் வில்லேஜ் ஷினோபிஸோட சாக்ராவை நம்ம கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அப்சர்வ் பண்ணிருக்கோம். அண்ட் இது கூட இது சாக்ரா செயின்ஸையும் யூஸ் பண்ணும். இது ரொம்பவே டேஞ்சரஸான சமனிங் தான். அதனாலதான் இதை நான் நம்பர் 2ல போட்டிருக்கேன். ஸோ வழக்க போல நம்பர் 1 பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோக்கு நீங்க லைக் போடனா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1ல குராமா த 9-tailed beast. பிராக்டிகலா பார்த்தா இது சமனிங் அனிமலே கிடையாது. ஆனாலும் இதை மடரா அண்ட் ஒபிட்டோ சமன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனாலதான் நான் இது சமனிங் லிஸ்ட்டுக்குள்ள அதை போட்டிருக்கேன். ஸோ குராமா பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நோ டவுட் லிட்டரலி குராமா காட் லெவல் பவர்ஃபுல் ஆனது. மற்ற டெய்ல்டு பீஸ்டே கம்பேர் பண்ணும்போது குராமா ஓவர் பவர் ஆனது தான். ஸோ குராமாவோட எபிலிட்டியை பத்தி நீங்க சொல்லுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் see you again. Bye bye guys.